பாடுறா என்னைய பாரு, நான் வந்து ஒரு அட்ரு ஃப்ளாப் கொடுத்த ஒரு டைரக்டர் அப்படின்னு நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அந்த ஃப்ளாப் அட்ரு ஃப்ளாப் தான். அதை நான் ஃபர்ஸ்ட் நான் ஒத்துக்கணும். ஆனா என்னால திரும்ப ஒரு படம் எடுத்து இதே இண்டஸ்ட்ரியில திரும்ப ஜெயிக்க முடியும் அப்படின்றத நான் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்ப ஜிவி சார் நம்ம ப்ரொமோனா ஜிவி சார் ரிலீஸ் ஏன்டா என்கிட்ட ஒரு படம் எடுத்து என்கிட்ட படம் எடுக்க கத்துக்கிட்டு நீங்க நல்ல நல்ல படமா போய் வெளியே எடுப்பீங்களாடா அப்படி கேட்டாரா? ஏன்னா இப்போ நான் வந்து ப்ரூஸ்லி பண்ணிட்டு வந்து விலங்கு பண்றேன். என்கிட்ட கோட் ஆக்டர் யாருன்னா மந்திரமூர்த்தி. மந்திரமூர்த்தி கோட் ஆக்டர் வந்து அயோத்தி பண்றான். ஏண்டா என்கிட்ட ஒட்டுமொத்த இன்னொருத்த படம் பண்றான். அதுவும் நல்லா இருக்கும். அவர் என்ன ஏன்னா என்கிட்ட வந்து என்னைய வச்சு எல்லாரும் படம் எடுக்க கத்துக்கிட்டீங்க. ஸோ என்னன்னா எல்லாருமே அதை வந்து ரொம்ப பாசிட்டிவா விஷயமா அதை வந்து பாக்குறாங்க. ஸோ நான் எப்பயுமே எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப சிம்பிள் பிரதர். ப்ரூஸ்லி படம் ரிலீஸ் ஆனோன்னு அது ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா ஜிவி சார் தொடர்ந்து ஹிட்டு அப்படிங்கிறப்ப ட்விட்டர்ல என்னை என்னெல்லாம் திட்டினாங்கிறது எனக்கு இருக்கும், எனக்கு தெரியும். நான் வந்து அதை பார்த்து சிரிச்சிட்டு போயிடுவேன். நாங்கள் எப்பயுமே வந்து அது ஒரு கலாய், ஏன்னா நம்ம எல்லாரையும் கலாய்ப்போம்ல, அந்த மாதிரி நம்மள எல்லாரும் கலாய்ச்சா அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். விலங்குனா ஹிட்ன்றப்ப இப்போ விக்னேஷ் இருக்கான்ல, விக்கி இருக்கான்ல, விக்கி தான் கோட் ஆடுற விலங்குல. ஆனா ரிலீஸ் ஆகிறப்ப விக்கி வந்து புதுக்கோட்டையில தான். அப்போ ஒரு அண்ணன் ஏதோ ட்விட்டர்ல பயங்கரமா போட்டா அப்படி இந்த மாதிரி கோலிவுட்டோட ஜீத்து ஜோசப்னா போட்டா அப்படி. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புறான். ஹலோ ஜீத்து ஜோசப் இருக்காரா அப்படின்னு போன் பண்றான். டேய் அவன் என்ன கேட்கறானா, மச்சான் உண்மையாலுமே ஹிட்டா மச்சான், மச்சான் உண்மையுமே நல்லா இருக்கா மச்சான், மச்சான் உண்மையுமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா மச்சான், என்ன மச்சான் சொல்ற? டேய் சத்தியமா ஹிட்டுடா, ஏன்டா ஹிட்டுங்கிறத கூட ஒத்துக்க மாட்டேங்க. இல்ல மச்சான் எனக்கு நம்ம இடத்துனால ஒருவேளை தெரியலையான்னு தெரியல, உண்மையுமே ஹிட்டா, இப்படிதான் என்கிட்ட இருக்க எல்லாம். ஓகேவா? ஸோ அதனால நம்ம எப்பயுமே அந்த மோர் ரியாலிட்டிக்குள்ளாரையே இருக்கிறனால என்னோட அந்த ட்விட்டர்ல என்னெல்லாம் திட்டினாங்கிறத நாங்கள் பார்த்து ஃபர்ஸ்ட் சிரிச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும், அப்புறம் கோவம் வரும், அப்புறம் அழுக வரும், எல்லா இமோஷனும் அதில் இருக்கு. ஏன்னா இப்படி ஏன்டா என்ன சரிங்கன்னு. ஆனால் 4 வருஷம் கழிச்சு விலங்கு வந்தோன்னே யாரெல்லாம் என்னை திட்டினாங்களோ அவங்க எல்லாரும் அவங்க 4 வருஷம் ட்விட்டுக்கு முன்னாடி தேடி போய் அதே ட்விட்டை எடுத்து கோட் பண்ணி சாரி பிரதர் அப்படின்னு போட்டுருக்காங்க.